டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ரெசிபி. இது வந்து செஞ்சு வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு கூட வச்சு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எமர்ஜென்சிக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ரெசிபி. எப்போ வேணுமோ அப்போ சுட சுட சாதத்துக்கு மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டா போதும், சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது கடையில் 4 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் எண்ணெய் சூப்பராக இருக்கும் டிஷ்ஷு. அதிலே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதிலே ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி தேவையில்லை, சும்மா வந்து இருந்தால் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அது வந்து ஆப்ஷனலாக நான் வந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். அது கூடவே வந்து 3 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நான். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் போதும். அதிலே வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நல்லா பழுத்த தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வதக்கிக்கணும் பழுத்த தக்காளியை வந்துட்டு. அதிலே வந்து பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணி, பட்டாணியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, தக்காளி நல்லா சாஃப்டான பிறகு அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெல்லம் போட்டால் இந்த டிஷ்க்கு வந்து அதோட ஸ்வீட்னஸ் வந்து லைட்டான ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து வெல்லம் ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து உப்பு போட்டுட்டு கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த கத்திரிக்காய் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து வாங்கிபாத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அது வந்து 4 5 கத்திரிக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி இதே சைஸில் கட் பண்ணி வந்து போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இதாகும். அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா புளி வந்து சின்ன சைஸு வந்து லெமன் சைஸ் அளவு வந்து புளி ஊற வச்சுட்டு அதுதான் வந்து கரைச்சி வந்து ஊற்றிருக்கேன். அது வந்து ஆட் பண்ண கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 100 ml அளவு வந்து ஊற்றிருப்பேன் அந்த புளி தண்ணி. ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுலேயே வந்து வாங்கிபாத் பவுடர் வந்து நான் 2 பேக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் GRB பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பேக்கெட் வந்து நல்லா அதில் போட்டுட்டு நல்லா அந்த கிரேவியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 5 நிமிஷம் நல்லா விட்டுட்டா சூப்பரான வாங்கிபாத் வந்து ரெடி. சூப்பராக சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.